விடுபட்டு இருந்தாரு. உடனே இவங்க வந்து சொன்னாங்க, எல்லாருக்கும் நன்றி சொல்கிறாரு. இந்த தொகுத்து வழங்கிறத வந்து இந்த ஈவெண்ட்ஸை வந்து ரொம்ப அழகாக கொண்டு போகிறது வந்து மைக்கை பிடிச்சி அழகாக பேசுகிறதோடு இல்லாமல் இது ஒரு கேம்பயரிங் ட்ரைனிங்கே வந்து நம்ம இளைஞர்களுக்கு கொடுக்கறதுக்கு தகுதியானவர். அதை ஒரு ப்ரொஃபஷனலாக அதில் நல்லா ட்ரெயின் பண்ணி வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு நல்லா பண்ணுறதுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இவருக்கு இருக்குது. அதனால் இவரை வந்து கண்டிப்பாக நம்ம டேக் பான் வந்து யூஸ் பண்ணணுன்றது ஒன்று. இந்த நிகழ்ச்சியை பற்றி அடிக்கடி ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போட்டார். அது தமிழில் தெலுங்கில் ரொம்ப அழகாக, அதுபோல் யாராலையுமே பேச முடியாது, அதுபோல் அழகாக போட்டு அதை ரிப்பீட்டடாக குறிப்பாக நாங்கள் வந்து எங்கள் ஒரு தனி ட்ரஸ்ட்டுக்கு வந்து அதுக்கு தனியாக பேசி எல்லாம் கொடுத்தாரு. அப்பாசாமி பேசுகிற மாதிரி இப்படிக்கு அப்பாசாமின்னு போட்டு இவர் பேசி ரொம்ப அழகாக பேசினார். அதற்காக இவருக்கு உங்கள் சார்பாக நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். இதை வந்து சொல்லி கண்டிப்பாக என்னை வந்து 4 தடவை வந்து என்னை ரிமைண்ட் பண்ணாங்க. எல்லாரும் எழுந்திருந்து அவருக்கு வாழ்த்து தயவு செய்து எழுந்திருந்து வரணும். இங்கே குழுமி இருக்க அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கங்கள். இங்கே குழுமி இருக்க நம்ம சங்கத்தின் தலைவர்கள் மற்றும் மகளிர் மற்றும் இளைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். வாழ்த்துக்கள் ஃபார் மேலும் மேலும் பெருகி நம்ம சங்கத்தை மேம்படுத்த என்னுடைய ஆன்ம பிரார்த்தனைகள் உண்டு. இங்கே மெயினாக நான் இந்த மாதிரி ஸ்டேஜிலலாம் பேசி பழக்கம் இல்லை. இருந்தாலும் எனக்கு முதல் நாளிலிருந்து இந்த ரவி அண்ணாவுடைய கேம்பரிங் அதுவும் என்னை உணர்ச்சி வசப்படுத்தி கொண்டே இருந்தது. ஸ்டேஜில் போய் அட்லீஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக நம்மளை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பைரிங்கில் நான் வெளியில் எழுந்திரிச்சு போகலான்னு நினச்சா கூட அடுத்து இந்த அண்ணா என்ன பேச போகிறார், எப்படி சொல்ல போகிறாருங்கிறது என்னை தூண்டிக்கொண்டே இருந்தது. அதனால்தான் நான் முதல் ஸ்டேஜ்லேயே பேச வந்திருக்கிறேன். இப்படி எல்லாரையும் பாராட்டி வாழ்த்தி நன்றி சொல்ற அந்த அண்ணாவை பாராட்ட விடுபட்ட ஒன்று சொன்னார். அந்த விடுபட்டவர் இவர். எனக்கு நேற்றையிலிருந்து இது மனதில் மற்றும் மார்னிங்கிலிருந்து தூண்டிக்கொண்டே இருந்தது. அனைவரையும் பாராட்டி நன்றி சொல்ற இவரை பாராட்ட நாமளாவது முன்னாடி போகணும் அப்படிங்கிற இன்ஸ்பிரேஷனில் அவருடைய கேம்பெயினிங் அண்ட் வே ஆஃப் என்கரேஜிங் எல்லாத்தையும் அனைவருக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணி இவரை போல நிறைய பேர் உருவாக்க என்னுடைய ஆத்மார்த்த எதிர்பார்ப்பு. அதே போல் நான் கடவுளை வேண்டி அனைவரும் மேன்மேலும் முன்வர நம்ம சங்கம் வளர என்னுடைய ஆத்மார்த்த பிரேயர். நன்றிகள். ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது இந்த நேரத்தில் தான் அப்பா அம்மா நினைக்கணும். அதுக்கு பிறகு யார் இருப்பாங்கன்னா மனைவி இருப்பாங்க. பரவாயில்ல, என் ஒய்ஃப் எதிர எனக்கு இந்த பாராட்டு கிடைச்சிது, அது ஒரு ப்ளஸ்ஸாக தெரியுது. என்னென்ன அப்பா சாண்டோன்னு எனக்கு கேட்ட தாய் அப்படின்னு தான் குரல் இருக்கலாம். தன் கணவன் வந்து பார்த்திங்கன்னா நல்லவன் அப்படின்னு சொன்னால் மனைவிக்கு தான் ரொம்ப பெற்ற குழந்தைகளை விட நிச்சயமாக மனைவி தான் சந்தோஷப்படுவா. இன்றைக்கி லட்சுமி நீ சந்தோஷப்பட்டியா எங்கேருக்கே தெரியல, எனக்கு அப்படியே போதையில் மயங்கி போயிருக்கிறேன். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன், எஞ்சிய வாழ்நாளில் நாம் நமக்கென்று இல்லாமல் கொஞ்சம் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும்.